ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் நிலா பேசுகிறேன். நம்ம வந்துட்டு இன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்டோரி கேட்குறதுக்கு முன்னாமே நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரியோட டைட்டில் இதே கூட்டில் என் உண்மை அன்பே. வழக்கம் போல் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஹீரோட நேம் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இதில் போகும்போது கன்ஃபியூஸ் ஆகலை. இதில் நம்ம ஹீரோட பேர் வீர் அண்ட் நம்ம ஹீரோனோட பேர் ருஹா. அவ்வளோதான்டா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்காக ஒரு மார்னிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் உட்காந்து படிச்சுட்டு போகிற ரூமுக்கு. அப்பா அவங்க அம்மா பார்ப்பாங்களா? ருகா, அவருக்கு கீழே வரையாடி. என்னம்மா உனக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கலாம், அப்பவே சொன்னல உனக்கு. யாடி இப்படி இருக்கா? சீக்கிரம் வந்துட்டு போ. ஒருக்க வந்துட்டு போகிறது உனக்கு என்ன குறைஞ்சிட்டு போகுது? சரி கத்தாத பாரு. அவளே இப்போ புக் அடிச்சு முடிச்சுதான் வருவாளா? என்னம்மா? இல்லடி, உன் அத்தைக்கு கொண்டு போயிட்டு ஸ்வீட் பண்ணியிருக்கேன், கொண்டு போய் கொடுத்துட்டு. அத்தைக்கு மட்டும் கொடுக்காத, வீட்டுக்கு கூப்பிட்டு கொடு. ஓகே? அப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? மார்னிங்காக உனக்கு நான் அவன் மூஞ்சியை பார்க்கணுமா? ஏண்டி அவன் என்னடி பண்ணா உனக்கு? அப்போ அவளும் பார்த்து முறாப்பா அவங்க அம்மாவை. ரூபா எனக்கு புரியுது, பட் அதுக்குன்னு முறாக்காத, கண்ணை நோண்டி தந்துடுவேன். இப்போ கொடுத்துட்டு வா போ. பக்கத்தில் தானே வீடு, ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா வீடு பக்கத்தில் இருக்க. உனக்கு நான் தான் போடுவேன். அப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறல. எங்கே படிச்சுட்டு இருக்க? அப்போ நீ படிச்சுட்டு இருந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா போ. அது இப்போ இதுக்கு உனக்கு எடுத்துட்டு போடி, நான் பார்க்கணும். போய் எடுத்துட்டு வா போ. படிக்கிறதெல்லாம் ஏதாவது கதை புத்தகம், அதுக்குள்ளே படிக்கிறதா? படி. கொடுத்து தோலை இந்தா. ஸோ அவளும் வாங்கிப்பாளா? அவளும் நான் விருப்பமே இல்லாமல் போவா. பட் அவளுக்கு அவள் அத்தையை ரொம்ப பிடிக்கும். அத்தைன்னா வீரோட அம்மா. அவளும் வந்துட்டு இப்போ கதை தட்டுவாளா? அவங்களும் திறப்பாங்க. ஏ என்னடி இன்னைக்கு அம்மா ஏதாவது ஸ்வீட் கொடுத்துருக்குட்டா போல? யார் கொடுத்து விட்டுருக்கா? ஏண்டி அத்தை, நீ பக்கத்தில் தானே இருக்க, அட்லீஸ்ட் இன்னும் கூப்பிட்டாத நீயாவது வந்து வாங்கிக்கல. எதுக்கு என்ன இங்கே பிடிச்சி அனுப்பி விட்டுருக்காங்களா? என்ன கேட்டா அவளுக்கு மேபி உன்னை வீட்டை வச்சுக்க பிடிக்கலாக்கும்பா. அது உண்மைதான். அம்மா, நீ என்ன சமைச்ச அன்னைக்கு? நான் அன்னைக்கு நண்டு குழம்பு சோறு. ஏண்டி நண்டு குழம்பு சோறு? ஓகே ஓகே. ஐ மீன் மாமாங்க அவர் பிஸ்னஸ் ட்ரிப்னு போயிருக்காட்டி, வரதுக்கு 2 வீக்ஸ் அப்படி எடுக்குமா? ஓகே ஓகே தா. அப்போ நீ சாப்பிடு, நான் டீ பார்க்குறேன். நீ சாப்பிட சாப்பாடு. நீ ஒன்றா எனக்கு ஏதாவது சிப்ஸ் பாக்கெட் அப்படி ஏதாவது இருந்தால் கொடுப்பியா? இந்தி அது எல்லாத்தையும் சாப்பிடுது இப்படி ஒல்லியாக இருக்கடி. உனக்கு ஒழுங்காக சாப்பிட்டா என்ன உனக்கு? அத்தனை நீயும் அவங்கள மாதிரி ஸ்டார்ட் பண்ணாத போ. சரி ஓகே இந்தா, தேங்க்ஸ். அப்புறம்டி ரூவா, அவங்களும் வந்துட்டு அவளுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துப்பாங்களா? நீ உட்கார விதமே சரியில்லையே. என்ன? இல்லடி, நீயும் உனக்கும் ஒரு நல்ல வயசு வந்துடுச்சு ரூவா. என்ன வயசு வந்துடுச்சு? அதாண்டி கல்யாணம் கட்டி போகிற வயசு. அப்புறம் நீ இப்படி பேசிட்டு தானே வச்சுக்கோ, உனக்கும் வந்துட்டு டைம் வந்துடும், வயசு வந்துடும், சாகிறதுக்கு வயசு. ரூஹா, உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். என்ன நல்லதுக்கு சொல்கிற? மேரேஜ் பண்ணுறது நல்லதுக்கா? ஐ மீன் அது ஒரு நல்ல பையன் அத்தை வேணா? சீரியல் பார்க்கலாமா? அடி போடி, உன் அம்மா தான் பேச சொன்னா. என்ன நீ பேசினாலே எப்படி பேசிகிட்டு இருக்க? ஏதோ அவள் வேறு ஏதோ நான் சொன்னான்னு கேட்குறமா? என்ன பேச சொல்கிறேன்? அத்தை, யார் சொன்னாலும் நான் இந்த விஷயத்தில் மாற்ற போகிறதில்ல, உனக்கே தெரியும்ல. தெரியுது, நீ பாரு. நான் போயிட்டு இது அம்மா தந்தால பிளேட்டை போட்டு எடுத்து வந்துடுறேன். இப்போது கரெக்டாக வீரும் வருவான். அவள் வரதை பார்த்தோன்னே நான் இவள் படுக்கல இருந்துச்சு கிச்சனுக்கு வந்துடுவா. என்னடி அங்கே உட்காந்து டீ பார்த்துட்டு இருந்தா உன் பையன் வந்துட்டுருக்கான். ரூவா, அதெல்லாம் நடந்து இத்தனை வருஷம் ஆச்சு அத்தை. சரி ஓகே விட. அவங்களும் இப்போ குக் பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்போ வீரும் உள்ளுக்க வருவான் கிச்சனுக்கு. அம்மா, இந்த கட்டைப்புட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, இப்போ நான் என்ன கட்டப்புட்டு அது இதுன்னு எனக்கு பேச வேணான்னு சொல்லு. இவருக்கு ஃபர்ஸ்ட் என் கூட பேசுகிறான். என்ன கேட்டா? உன் பையன் தானே? ஐயோ, சண்டை படாதங்கடி. சண்டை போடா வெளில போய் சார். அத்தனை ஒன்றும் கவனோட
சில சண்டை படல. எனக்கு அவங்க கூட பேச விருப்பம் இல்லை, போக சொல்ல வெளியில. அது எப்படி என் வீட்டை வந்துட்டு நீ வெளில போக சொல்லுவியா நீ? அத்தை இப்போ என்ன உங்கள் வீட்டை விட்டு வெளில போக சொல்லடாண்ணா? அவன் யார்கிட்ட சொல்கிறதுக்கு? என் வீடு நீ இரு வீர், உனக்கு பின்னடா என் அத்தை தான் உனக்கு பண்ணி கொடுத்துருக்கால, சாப்பிட வந்தேன். அத்தை அப்படியே சட்டை எடுத்து கூப்பிடு, கொடுத்துரு, பையன் கொண்டு போய் ரூமுக்கு வச்சு சாப்பிட்டுக்கணும்ல. என் மூஞ்சி விட்டு போக சொல்லுவாங்களே. நானும் பார்த்துட்டுருக்கேன், நான் ஓவரா பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே வந்தால் உனக்கு என்னடி ஓவரா பண்ணிட்டேன்? நானும் தான் நான் மூஞ்சியை பார்த்துட்ருக்கேன், தார் அடித்த மூஞ்சியை. உனக்கு என்ன என் மூஞ்சியை பார்த்தா? தார் அடித்த மூஞ்சியா? எனக்கு தார் அடித்த மூஞ்சியா இல்லைடா உனக்கா? அவளு மூஞ்சியை முறை கட்டேன். அப்போ பார்க்காதடி, நம்ம இதுக்கு பார்த்துட்ருக்க. அத்தை இந்த கழுதை உனக்கும்னாலே என் தப்பாக பேசிகிட்டு இருக்கான். அம்மா நான் என்ன தப்பாக பேசினேன்? இவ தான் என்கிட்ட தேவையில்ல வந்து பிரச்சனை எடுத்துகிட்ருக்கா. நான் ஏதாவது பேசணும் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட வந்து, என்ன இந்த கட்டை போட்டு இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு சரி ஓகே ஃபஸ்ட்டு கற்றுட்டான், அப்புறம் விட வேண்டிய தானே, தேவையில்லாமல் சும்மா. நான் ரெடி பண்ண உனக்கு. வா நீ என்ன பண்ணியா எனக்கு? உனக்கு தெரியாது நீ என்ன பண்ண எனக்கு? ரோவா அதை பற்றி நான் பேசுவான்னு பார்க்குறேன். எதை பற்றி? அஃப்கோர்ஸ்டா நீ அதை பற்றி பேச மாட்டேன். ஏன்னா உனக்கு கில்ட்டியாக இருக்கும்ல. ஆக்சுவலி உனக்கு கில்ட்டியாக இருக்குமான்னு கூட எனக்கு தெரில. உனக்கு இருக்காது, உன்ன மாதிரி ஜென்மத்துக்குள்ள அப்படி கில்ட்டியாக இருக்கும். ஸோ மூடிட்டு போ, ஓகே? நான் இங்கே வந்தது அத்தை கூட இருக்கிறதுக்கு, மூஞ்சியை பார்க்குறதுக்கு இல்லை. அப்போ இவரோட அம்மா பார்ப்பாங்க. வா என்னம்மா? சாரிக்கா. ஸோ அப்படியே அவள் பேசிட்டு போகலாம். அவளுக்கு தான் அவங்க அப்பா கால் பண்ணுவார். அப்பா கால் பண்ணாத அலர்ட் போலா. ஹலோ அமருவா அங்கே இருக்கப்போ? நான் அத்தை விட்டப்பா. ஏன்? இல்லடி, அப்பா வந்துட்டு இன்னைக்கு நைட்டு வீட்டை வந்துடுவேன். அதான் அப்பாவுக்கு பிடிச்சதா குக் பண்ணி வைக்கிறியா? ஓகே, பட் நீங்களும் மாமா ஒன்றா தானே பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்கீங்க? ஆமாண்டி, அவனும் தான் வந்துட்டுருக்கான். ஓகே தென். ஓகேப்பா, சரி ஓகே. வர வச்சுருவாரா? என்னவாண்டி உங்கள் புருஷனும் என் அப்பாவும் வந்துட்டுருக்காங்களா? அதுக்குள்ளேயா? அதுக்குள்ளே வேலை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறியா? அப்பா சொல்கிறத பார்த்தா ஆமாம் தான் போலட்ட. சரி ஓகே, நான் வீட்டை போகிறேன். பிகாஸ் அப்பா குக் பண்ணி வைக்கட்டுமா? ஸோ இன்னும் அப்பாவுக்கு எனக்கு விஷயம் பிடிக்கும்னு தெரியும்ல, நான் எப்போயும் போய் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ அவளும் வந்துட்டு அவங்களோட வீட்டு தான் வந்துடுவா. அவள் பாட்டுக்கு இப்போ போயிட்டு குக் பண்ணிகிட்ருப்பாங்க அப்பாவுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு நைட் டைமும் ஆகும். ஸோ அவளும் வந்துட்டு எக்ஸைடாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்பாவுக்கு. அவரும் வந்து பெல் அடிப்பார். அதை கேட்டு நான் கொடுக்கணுன்னு வந்துருப்பாளா? ஹாய்ப்பா. ஹாய்டி. அப்பா ரொம்ப மிஸ் பண்ண போல. அஃப்கோர்ஸ்ப்பா, அவளும் டைட்டாக ஹக் பண்ணிப்பா. உள்ள வாங்க. சும்மா தடப்புலாம் சமைச்சிருக்க போல, வாசல் வரைக்கும் இருக்குது. அப்பாவுக்கு நீ பொண்ணு பண்ணதில்ல? அஃப்கோர்ஸ். ஆமாம், மாமாவை கூப்பிட்டு வந்துடலாம்ல, அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரானாண்டி. சரி ஓகே, அப்போ ஒன்று பண்ணலாம். இரு, நீ குளிச்சுட்டு நீயும் வந்துடு, நான் அத்திக்கு ஒரு தான் ஃபோன் பேசிட்டு வந்தேன். ஓகே. சரி ஓகே. அவரும் பொருளுக்கு வருவாரா? ஹீரோனா அப்பா அம்மா தான் பார்ப்பாரு. என்னங்க நீங்கள் பிஸ்னஸ் டிஃபிஷன் போயிருந்தீங்க, அப்புறம் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க. நம்மளும் அவ்வளோ சீக்கிரமாக வர மாட்டிங்களே. பிஸ்னஸை விட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பேசணும் ரூபாக்கிட்ட. அதான் அதுக்கிட்ட நீங்கள் என்னங்க இம்பார்ட்டண்டான விஷயம் பேச போகிறீங்க? ஒன்றும் போயிருக்கு அது இதுங்க. இல்லைங்க, பேசணும். நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோ. என்ன விஷயம்னு அதை சொல்கிறீங்களா? குளிச்சுட்டு வந்து சொல்கிறேன் நீ. சரி ஓகே, சொல்ல நானும் முடிவு எடுத்துட்டீங்க, எங்கே சொல்ல போகிறீங்க? அப்போ நானும் எல்லாம் எடுத்து வச்சிடறேன். இப்போ அவரும் குளிக்க போயிடுவாரா? அவன் கால் பண்ணுவாங்க அத்தைக்கு, அவங்க எடுப்பாங்க. என்னடி உன் அப்பா வந்துட்டார் போல்? அப்பா வந்துட்டாரு. உங்கள் புருஷங்க குளிக்க போயிட்டாரா? அதெல்லாம் யாடி, அவர் ஒரு அடி குளிக்க போயிட்டார். அப்போத்த ஒன்று பண்ணா, அவரும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டை வந்துடுறியா? இன்றைக்கி வீட்டையே சாப்பிடாம எல்லாரும்.
சரி ஓகே. ருஹா, ம் நாங்கள் வந்தால் வீட்டை எதுவும் சமைக்கலடி. சரி, அதான் அதான் கூப்பிட்றேன்ட்டு இங்கே வந்து சாப்பிடு. ஏ, நானும் அம்மா வந்து சாப்பிடுவோம். ஆனால் வீர் சாப்பாடில் கோவத்தை காட்டுற அளவுக்குலாம் நான் இல்லைதா. குடிக்க வேணாம் வந்துங்க. அவளும் ஃபோனை வச்சுட்டாளா? அவங்களும் ஃபோன் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ வீரும் பின்னுக்கு தான் இருப்பானா? என்னவாம்மா? டே, நீ அது அவள் பேசினதும் மனசில் எடுத்துக்கல. இல்லை அம்மா தெரியும் அவளை பற்றி. சோயா, அதெல்லாம் நீயும் ஒரு பெருசாக எடுத்துக்காது. சோயா, இன்னைக்கு என்ன என் பொண்ணாட்டி வேலை சாப்பிடுவோமா? என்ன பொண்ணாட்டியோ? யாரும் உனக்கு பொண்ணாட்டி? வெல் ரூஹா, என் பொண்ணாட்டி இல்லையா? என்ன உனக்கு மருமகன் ஆகணுமா? என்ன அதுக்கும் அப்பாலாம் ஒத்துக்கணும் இல்லைடா. நீங்கள் 2 பேரும் போகிற போக்குக்கு எனக்கும் ஆசை தான் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் கட்டணும்னு. பட் எங்க வெல் எனக்கும் என்ன பண்ணு தெரிலம்மா. நானும் பார்த்துட்ருக்கேன். ஒரு நாள் அவனும்லாம் என்கிட்ட பேசுவான்னு. பட் எங்க ஆனால் சொல்லுவாங்கள்ல, சம்டைம் வெயிட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான். இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 30 வயசு ஆகிடுச்சான்னு. அவளுக்கும் எனக்கும் ஒரே வயசு 25. இன்னும் இருக்கிற வயசு. சார் அது வரைக்கும் பார்க்கலாம். இப்போ போகலாமா? பசிக்குது எனக்கு. உன் அப்பா இருக்கிறான், வெயிட் பண்ணுறான். ஸோ இப்போ அவரும் வருவாரா? அப்புறம்டா வீர், அப்படி போயிட்டுருக்கலாம். யாப்பா கிரேட். நீங்கள் என்ன நார்மலாக விட சீக்கிரமாக வந்துட்டீங்க? அதெல்லாம் சீக்கிரமாக வேலை முடிச்சிட்டா. அதான். ஓ ஓகே டேட். ஸோ இப்போ வீரோட அப்பா வைப்பாரா? சரி ஓகேடா, சாப்பிட போகலாம் வா. ஓகேப்பா. இப்போ எல்லாருமே வந்துட்டு ரூஹாட விட்டு தான் வருவாங்க. அவள் வந்துட்டு நல்ல வடிவாலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பா. ஸோ பெல் தட்டணுன்னு தான் ரூஹாட அம்மா தான் வந்துருப்பாங்க. அவன் பார்ப்பாங்களா? என்னடா வீர், நீயும் வந்திருக்க, நம்மளா நீலாம் அந்த பக்கம் வர மாட்டியே? இல்லை அத்தை, எனக்கு வரணும்னு ஆசை தான். பட் எனக்கு பயம் உங்கள் பொண்ணு அது கடிச்சு வருவான்னு. அதான் வரல. அதான் அன்றைக்கி ப்ரொடக்ஷனுக்கு இத்தனை பேர் இருக்கீங்களே, அதான் அந்த ஐட்டமாக வரேன். என் பொண்ணை பார்த்தா உனக்கு அவ்வளோ பயமா என்னடா? இல்லை அத்தை, அம்மாவுக்கு உங்களை பார்த்த பயம் இல்லையா? யார் உன் மாமாவுக்கு என்ன பார்த்து? பேருந்து சரி விட, உங்கள் புருஷனுக்கும் உன் மேலே பயம் இல்லை. பட் எனக்கு என் முன்னாடி மேலே இருக்கு. என்ன ஒன்றும் இல்லை போலவா? டேடி பின்னாடா சொன்னி? ஒன்றும் உள்ளடி வாடி. சோப்பா ஆனந்த் வந்து விளையாடித்தாங்க கூட்டிகிட்டு வரும். அவங்களுக்கு இவா வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்ருப்பா. பட் வீருக்கு போட மாட்டா. அப்பாட்டுக்கு உட்காந்து போலா. ஆனும் பார்ப்பாங்க. மேடம் எனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டீங்களா? ஏன் செருக்கு கை இல்லையா? எழுத போட்டு சாப்பிடலாம். அப்புறம் ரூவாட அப்பாவும் பார்ப்பாரா? ரூவா எதுக்கு அவங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? அதில் தான் சாப்பாடு இருக்குல்ல, பார்த்து போட்டு சாப்பிட்லாம்ல. ஆமாண்டி, பட் நீ தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிமாறுறல. உனக்கு கொடுத்தா என்ன? கொடுக்க விருப்பம்ல. சோடா வீர், என்ன பண்ணுறது? டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ். இட்ஸ் ஓகே மாமா, தெரியும் விட. சாப்பிட்றா. இப்போ அவனும் சாப்பிட்றானா? இப்போ எல்லாருமே சாப்பிட்டுலாம் முடிச்சிடுவாங்க. அப்போது வீரோட அம்மா தான், ஓகேண்ணா அப்போ நாங்கள்லாம் போயிட்டு வந்துடுறோம் கிட்ட. அதான் சாப்பிட்டாச்சுல. இரு, ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு நீங்களும் இருக்கணும். ஓகேண்ணா. அவங்களும் உட்காந்துப்பாங்களா? அப்போ வீரோட அப்பா தான், மச்சான் நீ ஸ்டார்ட் பண்ணுறியாலும் நான் பண்ணட்டுமா? நீயே பண்ணு. நீ பேசினா தான் உன் மருமக கொஞ்சம் அது கேட்பா. நான் கேட்கணுமா? என்ன விஷயமாம்மா? அது ஒன்றும் இல்லை ரூவா. ஆக்சுவலி உனக்கும் மேரேஜை பற்றி. என்ன? எனக்கு மேரேஜா? ஆமாண்டி, உனக்கு தான். ஏன் இல்லை மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா என்ன? ஐ மீன் அந்தம்மா இல்லை, பட் திடீர்னு அதான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லை. ஸோ அதான்டி அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகே, பட் அம்மா நான் மாப்பிள்ளை பார்க்கல, கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நீங்கள் எப்படி அதுக்குள்ளே மேரேஜ்லாம்?
பையன் பார்க்குறேன்னு சொல்லுங்கள். அதுதான் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, இந்த மேரேஜ் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி. அந்த மேரேஜ் பண்ணி உனக்கு இப்படி போனோன்னா நீ அதுக்கப்புறமா வந்துட்டு ஏன் அந்த மேரேஜ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் பிஸ்னஸ் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு எனக்கு புரியல. என் லைஃப்பை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் விஷயம் பேசிட்டு இருக்கீங்களா என்ன? இல்லடி, அது உனக்கு பார்த்த பையன் வர ஆரம்ல வீர் தான். அப்போ வீரே ஷோக்கில் பார்ப்பானா? அப்பா அப்படியுமே எனக்கு கூட இந்த விஷயம் நீங்கள் சொல்ல. மாமா ஐயோ ஓகே. நான் மாமா உங்களுக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி. இவன் கூடலாம் எனக்கு மேரேஜ் என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் அப்பா பாப்பாரா? என்ன ஒரு ஓவரா பண்ணிட்டுருக்க? இவன் கூட மேரேஜ்னா ஏன் வீருக்கு எனக்கு குறைச்சல்? நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கான். அப்பா அதெல்லாம் உங்களுக்கு, எனக்கு இல்லை. அவன் பில்லியனராகவே இருந்தால் கூட நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். அவனை பார்த்தாலே எனக்கு எரியுதுன்ற போயிட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறீங்க. சுகா பேசாத. அது வீருக்கு ஹர்ட் ஆகுதோ இல்லையோ எங்களுக்கு ஹர்ட் ஆகுது. அப்பா அதான் நானும் சொல்கிறேன், நான் பேசுதான் உங்களுக்கெல்லாம் ஹர்ட் ஆகும். பிகாஸ் நீங்களாம் ஹியூமன்ஸ் ரைட்? பட் இவனுக்கு அப்படி இல்லை. கொலை பண்ணவனுக்கெல்லாம் அப்படி ஏன்னா கொலை பண்ணவனுக்கெல்லாம் வலிக்காதுப்பா இதெல்லாம். அப்போ வெறும் பாப்பானா? மாமா அப்பா ஐ திங்க் நாங்கள் இதை பற்றி வேறு ஒரு நாளில் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ கோமா இருக்கா? நானும் பார்த்துட்ருக்க, எங்கே பார்த்தாலும் இதை நீ மட்டும் நல்லவமாக காட்டிகிட்ருக்க. இங்கே பாரு வீர், உனக்கு ஏதோ என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத ஓகே? இந்த வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை ஜென்மத்துக்கு மன்னிக்க போகிறதில்ல ஓகே? அண்ட் இன்னைக்கு நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்கிறேன், இதுக்கப்புறமா கிடைக்கிற சான்ஸ்லாம் எங்களுக்கு பேச ட்ரை பண்ணாத. ஆனும் பாப்பானா? ஆக்சுவலி மாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஆஃபீஸுக்கு போகணும். ஒரு விஷயமா நான் போகிறேன், நான் பேசிக்கோங்க. அண்ணன் இருந்துச்சு போயிடுவானா? அப்போ ரோட அப்பா தான் வீர் கொஞ்சம் நின்றுட்டு போடா. இல்லை எடுத்துங்க மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல, நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகே? அவன் படுக்க போயிடுவான் சொல்லிட்டு அரும் பாப்பாரா? ஸோ ஏன்டி இப்படி இருக்க? படியுமே ஏன்டி இப்படி இருக்கப்பா? உங்களுக்கு தெரியாது, அவன் என் ஃப்ரெண்டை கொண்டிருக்காப்பா. நான் உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இருக்கும் அவனை சகிச்சிட்ருக்கேன். இதுக்குள்ளே போயிட்டு அவனை மேரேஜ் பண்ண சொல்கிறீங்க? அது ஒரு பிஸ்னஸ்காண்டி. சி அப்பா, உங்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குல்லப்பா. ரூபா இங்கே பாரு, நீ எமோஷனலாக ரொம்ப பேசிகிட்டு இருக்க. ஏண்டி நிஜமாவே வீர அந்த பொண்ணை கொண்டா நம்பிட்டு இருக்கியாடி? அப்பா நம்பிட்டு இருக்க. அங்கே இருக்க சிசிடி கேமரால காட்டுறாங்களப்பா, இவன் தள்ளி விடுறதால தான் அவன் மாடியில் விழுறான்னு. அண்ட் இவன் வீட்டை வந்ததுக்கப்புறம் அதை பற்றி போய் சொன்னான். நாங்கள் கூட கேட்கும்போது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் கூட கேட்டோமே அந்த டைமில் எங்கடா இருந்தேன்னு. நான் ஜஸ்ட் வீட்டை தான் இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன், எக்ஸ்ட்ரா புடுத்தினான்ல. பட் அவங்க இருந்தா அங்கே இருந்தான். எனக்கு புரியலப்பா. அவனை ஜெயிலுக்கும் நீங்கள் போயிட்டு தானே எதுவும் அனுபவிக்க விடல, காசு கொடுத்து வெளியில் எடுத்துட்டீங்க. அண்ட் நான் என்னோட விருப்பக்கண்ணா என்னையும் காட்ட விடுறீங்கல்ல. உங்களுக்கு அவ்வளோ பாசமாப்பா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அப்படியே நீங்கள் ஆசைப்படுறமா எனக்கு அவனை மேரேஜ் பண்ணி வச்சிங்கனாலும் ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி கூட எனக்கு நடக்கலாம். யாருக்கு தெரியும் ரைட்? அவரும் செவிட்டு தடிப்பாரா? இப்போ எனக்கு கிடைக்கிற அளவுக்கு வந்துச்சா அது? ருவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல,
சம்டைம் நீ கனவில் பார்க்குறது கூட பொய்யா இருக்கலாம். அந்த எனக்கு வீட்டில் நம்பிக்கை இருக்கிறவா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி வளர்த்த பையன் அவன். எனக்கு தெரியும் அவன் ஒரு சீப்பான விஷயத்துக்குலாம் போயிட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணமான்னு. அண்ட் அவன் எதுக்கிட்ட இந்த பொண்ணை கொலை பண்ணும்? உன் ஃப்ரெண்டு தான் அவன் லவ் பண்ணிட்டு இருந்தான். இவன் லவ்வும் பண்ணல, அந்த பொண்ணை வெறுக்கவும் இல்லை. அப்புறம் எதுக்கு அவன் கொலை பண்ணும்? ஏன்னா அவனுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு கிளாஷ் போயிட்டு இருந்துச்சு. அது என்ன கிளாஷ்னு எனக்கு தெரியாது. பட் எனி டைம் நான் 2 பேரையும் பார்க்கும்போதும் அவன் கூட அவன் பேசிகிட்டு இருப்பான். பட் அவள் அழுதுட்டுருப்பா. இவன் வர மாடு மாதிரி எனக்கு கேட்டுட்டுருப்பான்ப்பா. அவள் கம்ஃபர்ட் பண்ணி ஒன்றா கூட நான் பார்த்ததில்ல. நான் அவளுக்கு ஃபைனலாக கேட்கும்போது அவள் சொன்னது, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, பட் அவன் வந்துட்டு என்னை லவ் பண்ணல, மற்ற விஷயம்லாம் கேட்குறான்னு. ஸோ மேபி அவள் ரொம்ப பொறுத்துட்டு இருந்தா. அதை பற்றி என்கிட்ட நானே சொன்னேன், நான் எல்லாருக்கும் சொல்கிறேன்டி, நானே அவங்ககிட்ட பேசுகிறேன்டி. ஷீ சேட் நோ, வேணா, அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும்னு. மேபி ஃபைனலி அந்த நாள் அந்த ஹோட்டலில் வந்துட்டு அவளுக்கே கோவம் வந்தது. அது உன்கிட்ட கேட்டுருக்கலாம்ப்பா, இவன் கோவத்தில் கொலை பண்ணியிருக்கலாம்ல. அப்பா எனக்கு என்னத்துக்கு கொலை பண்ணான்னு எனக்கு தெரியாது, பட் இவன் தான் கொலை பண்ணாது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அவனை டிஃபெண்ட் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ். வெல், நீ பாருவா, நான் அடுத்த முடிவு தான். நீ வீரத்தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அந்த மேரேஜ் நீ பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு தெரியும் இது பழைய படத்தில் பார்க்க டயலாக் தான், பட் இது படம் இல்லை, நிஜ வாழ்க்கை. நான் சத்தியமாக செத்துடுவேன். படத்தில் கூட செத்தா திருப்பி வரலாம் தெரியும்ல, பட் நிஜ லைஃப்பில் அப்படி இல்லை. புரியும் நினைக்கிறேன். அரும் போயிடுவார். அப்போது என்னோட அம்மா பார்ப்பாங்களா? ருகா, என்னத்த? இல்லடி, நான் என் பையன்றதுக்கான சொல்ல ருகா, பட் எனக்கு என்னமோ நீ வந்துட்டு நீயும் ஃபீரும் ஒரு நாள் தனியாக பேசுனீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் தோணுச்சு எனக்கு. உனக்கு எப்போ அவனோட பேசுறதுக்கு ஓகேன்னு தோணும். நான் உங்கள் பையன் கூட பேச விரும்பல, நான் பார்க்கவே விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் நீங்களாம் போங்க, அப்பாடுக்கு ஓடிடுவார் உனக்கு. அப்போ அவங்களும் வந்துட்டு நிலவர பார்ப்பாங்களா? அப்புறம் ரோட அம்மா பிடிச்சிப்பாங்க. ஏய், நீ எதுக்கு இப்போ பின்னுக்கு போகிற? நீ வீட்டை போ. அவ்வளோ அவளோட திமிர். திமிரெலாம் சொல்லாதடி. அவளுக்கு தோன்ற விஷயம் இல்லையே, எங்களுக்கு தோன்ற விஷயம் இல்லை. என்னடி நீ ஓடி பேசிட்டு இருக்க? அவளும் வீர சின்ன வயசுல ஒன்றா வளர்ந்துருக்காங்கடி. இவளுக்கு தான் தெரியணும் வீரை பற்றி எங்களை விட. பட் அவள் ஃப்ரெண்ட் இப்படி பாரு, இப்போ போனேன்னா அவள் ரொம்ப திமிரெடுத்து ஆடுவா. நீ போ, என்ன இருந்தாலும் நாளைக்கு பார்க்கலாம். அதான் அவர் சொல்லிட்டு போயிட்டார்ல, அப்பா சொன்னால் கேட்பாங்க மேடம், நீ போ. அவனும் பார்ப்பாங்களா? வீரோட அப்பா தான். சரி ஓகே, பார்த்துக்கோ, அவளை தனியாக விடாது, உனக்கு கோவத்தில் பண்ணிட்டு போகிறான். அவளா கோவத்தில்? சரி ஓகே, அதுக்கு ரத்தம்னாலே பயம்ண்ணா, நீங்கள் போங்க. சரி ஓகே, போகலாமா? போகலாங்க. ஸோ இப்போ அவங்களும் வந்துட்டு அவங்க விட்ட போயிடுவாங்க. இவன் ரூமுக்குள்ளே போயிட்டு தான் ரூமுக்கு இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி எறிவா. பைத்தியக்காரமாக முடிய பிடிச்சி தான் கத்துவா. ஒரு கட்டத்தில் வந்துட்டு கத்தி இருக்கும், கத்தி எடுத்து குத்த போவா. பட் அஃப்கோர்ஸ் அவளுக்கு ரத்தம்னா பயம் இருக்கும். ஸோ அவளுக்கு தைரியமும் இருக்காது கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு. ஸோ அப்படியே உட்காந்துப்பா, காலை பண்ணி அழலைன்னா அழுதுட்டுருப்பான் நைட்டு ஃபுல்லாக. ஸோ இப்படி தான் அன்றைக்கி அந்த நைட்டே போவோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா அவள் வந்துட்டு எழுந்திரிப்பா. அவள் எழுந்திரிச்சாலே அவளுக்கு வந்துட்டு மேலும் அதுன்னு கணக்கு சத்தம்லாம் கேட்டுட்ருக்கோம். ஸோ அவளும் வந்துட்டு கதவை திறந்தானா வந்துட்டு மேரேஜ் டெக்கரேஷனும் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அவளுக்கு ஒன்றும் புரியாது. அஃப்கோர்ஸ் அவளுக்கு தெரியும் மேரேஜ் இருக்குது எக்ஸட்ரா அடபாடு அவளுக்கு தெரியாது இன்னைக்குன்னு.
ஸோ அவளும் வந்துட்டு அவசர அவசரமாக கீழே ஓடி வந்தால் அவங்க அம்மா பாட்டுக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களே கீழே வரதை பார்ப்பாங்களா. ரூவா நீ எதுக்கு கீழே வந்த? சீக்கிரமா வேலுமா உன்னை ரெடி பண்ணும். அம்மா என்ன என்ன நடந்துட்டுருக்கீங்க? என்ன நடந்துட்டுருக்கு? உனக்கு தான் உங்கள் அப்பா நேற்று சொல்லிட்டாருல. புரியல. நேற்று என்ன அம்மா நேற்று உனக்கு மேரேஜ்னு சொன்னாராம்மா. பட் அடுத்த நாளே என்ன சொல்லம்மா? என்னம்மா? அப்போ நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ருவா எல்லாரும் வந்துட்டாங்க ருவா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அம்மா எனக்கு புரியலம்மா. அதுக்குள்ளே எப்படிம்மா எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நீங்களாம் என்ன அவ்வளோத்துக்கு இருக்கிறீங்களா என்ன? ரூஹா உனக்கு தெரியும் உனக்கு உங்கள் அப்பாவுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு அவர் உனக்கு தான் நேற்று சொன்னார். அக்களுக்கெல்லாம் அப்பயே சொல்லிட்டாரு. போ ரூஹா சீக்கிரமா. நானும் ரெடி பண்ணுறவா? அம்மா நான் ரெடி ஆகலை. இங்கே பாருங்க, ஐம் நாட் ஜோக்கிங்மா, சத்தியமாக இல்லை. நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன். நான் சத்தியமாக செத்துருவேம்மா, ப்ளீஸ்மா. ருவா இதில் நான் எதுவும் பண்ண முடியாது ருவா, புரிஞ்சுக்கோ. ஸோ இந்த மேரேஜ் நடக்குதா போதா தானே? ஆமாம். பட் உங்கள் அப்பா தான் சொல்கிறாருடி உனக்கு போகிறோம் நீ கொஞ்ச நாளே டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு. இப்போதைக்கு பண்ணிக்கோருவா ப்ளீஸ் டி. பண்ணிக்கல. நான் அப்பா சூசைட் பண்ணி பாடல. தெரியும். சரி ஓகேம்மா, நான் பண்ணிக்கிறேன். அம்மா ரெடி பண்ணுறவா? தேவையில்ல, நானே ரெடி ஆக்குறேன். கோவத்தில் ஏதாவது பயப்படாதம்மா, நான் சாக மாட்டேன். இப்போ அவளும் தான் ரூமுக்கு போயிடுவா. பட் ரூமுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்துப்பா. ஒரு மாதிரி அழமாட்டா, பட் ஒரு மாதிரி உட்காந்துப்பா. இப்போ நம்ம ஹீரோட்ட போகலாம்டா. ஸோ அவன்கிட்ட விட்டு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்களா. இப்போ தான் வீரும் வந்துட்டு அவன் நைட்டு விட்டு வந்திருக்க மாட்டான், நெக்ஸ்ட் மணி தான் வருவான். அனுப்ப போனா. அம்மா என்ன மேரேஜ் டெக்கரேஷன்லாம் போயிட்டுருக்கு? ஆமாண்டா, உங்கள் அப்பா அம்மா நேற்று பேசினாங்களே மேரேஜை பற்றி, அது என்னைக்கு தாமா? வாட் மா, ஐ ஜோக்கிங்? நேற்று அவன் அந்த மாதிரி கத்திட்டு தான் ஓகே சொல்லிட்டானா என்ன? அவன் எங்கடா ஓகே சொல்கிறது? இல்லை, பட் அதுக்குன்னு உங்கள் அப்பா அம்மா இப்போ நாங்கள் சொல்கிறது கேட்டிருக்காங்க. மேரேஜ்லாம் ரெடி பண்ணிட்டாங்கடா, அக்கெல்லாம் வந்துட்டாங்க. அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியல எனக்கு. நீ அவள் பேயாட்டம் ஆடிட்டு இருப்பாம்மா. ஐ மீன் எனக்கு புரியல, நீங்கள் ரெண்டு பேருக்கு இப்படி பண்ணி காட் டே அதெல்லாம் விட எப்படியும் அந்த உன் மாமா ஏதாவது பண்ணி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. நீ எப்படி என்ன வச்சுக்கோங்க, அவளும் வந்துட்டு உங்கள்கிட்ட பேச போகிறதில்ல. எனக்கு புரியுது இந்த மேரேஜ் ஒரு மாதிரி தான் இருக்குன்னு. பட் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி போச்சுக்கலாம்ல. நீ போயிடல அப்போ. அம்மா அவள் ரோல் டைம் எனக்கு கோத்துருக்கம்மா. டே போடா, டைம் ஆகுதுடா. அவனும் தலையில் அடிச்சுட்டான். அவன் ரூமுக்கு ரெடியாக போவான். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ரூமே வந்துட்டு ஆக்சுவலி ஹீரோன ரூமில் வந்து பார்த்தா ஹீரோன ரூம் தெரியும். ரூம்னா அவளுக்கு விண்டோ தெரியும். ஸோ அவனும் வந்துட்டு இப்போது சரி ஓகே ரெடி ஆகலான்னு எல்லாம் எடுத்து போட்டுட்ருப்பான். அப்போ சரி ஓகே இவன் என்ன பண்ணான்னு பார்க்கலான்னு சும்மா எதிர்ச்சியாக பார்ப்பான். அப்போ அவனுக்கு வந்து ஜஸ்ட் அவள் உட்காந்துருக்க மாதிரி தெரியும். ஸோ அவன் வந்துட்டு சரி ஓகே ரெடி ஆகிற போலான்னு சிரிச்சு திரும்பினானா. அப்போ தான் அவனுக்கு வந்துட்டு லைட்டாக பார்த்துமா இருக்கும். ஸோ திருப்பி வெட்டி பார்ப்பான். பார்த்தா அவள் தான் ஒரு மாதிரி கத்தியை தங்கி அவளோட நடுத்துப்பில் வச்சுட்டுப்பா, பட்டுறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி. அவனுக்கு இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஹார்ட் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குமா. அவனும் பதறிட்டு தான் கிளோடி வருவான். அவங்க அம்மா பார்ப்பாங்களா, டே எங்கடா அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டுருக்க? அவள் அதுக்கு ஒன்றுமே பார்த்து சொல்ல மாட்டான். அவன் பாட்டுக்கு இவங்க விட்டு ஓடி வருவான். அடிப்பான். அவங்க திறந்தோன்னே தான் அவன் பாட்டுக்கு குழுன்னு ஹீரோட ரூமுக்கு தான் போவாங்களா. அவள் பிடிச்சிப்பாங்க ஹீரோட அம்மா. நீ விளக்கலையாடா, எங்கடா போயிட்டுருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு கை தட்டிட்டு தான். அப்போ ரோட கதை தான் தட்டுவானா. என்னம்மா? அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் அவன் சொன்னா திறக்க மாட்டான்னு. ஸோ அவன் படுக்க தட்டிகிட்டு இருப்பானா.
ஸோ அவளும் கத்திக்கல் ஒழிச்சுட்டான். திறப்பா அவன் இவ்வளோ உழுக்க தள்ளிட்டான். கதவு லோக் பண்ணுவானா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கை காட்டு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கையை காட்டுருவா. எதுக்கு? அவன் படுக்க கை எப்படி தான் பார்ப்பானா? அஃப்கோர்ஸ் அது இன்னும் ஒட்டி இருக்க மாட்டா. என்ன என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த நீ? இதை பற்றி பேசிட்டு இருக்க? முதல்ல வெளில போனி. என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த? லிசன் ரூவா, எனக்கு தெரியும் உனக்கு எனக்கு பிடிக்காதுன்னு. பட் அதுக்குன்னு வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணதை விட உனக்கு சாகுறதா அந்த இடத்துக்கு போயிடுச்சான்னா? ஆமாம் ஆமாம், மேரேஜ் பண்ணதை விட சாரது எத்தனோ மடங்கு பெரிய விஷயம். போதுமா? போறியா அவள? இப்போ என்ன பண்ண போற? இவ்வளோ போயிட்டு எல்லாம் சொல்ல போறியா? மாமா உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணுறான்னு அரிப்புள் வந்து, ஐயோ ரூஹா சூசைட் பண்ணுறியா ரூஹா? நீ பண்ணுறதுக்கு நான் அம்மா அப்பா பண்ணுன்னு பிளாக்மெயில் பண்ணி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் தானே? ஓ போய் பண்ணு. நான் அதுக்கும் நீங்கள் வரல. பாருவா, இந்த மேரேஜ் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, புரியுதா? பிகாஸ் இந்த டிசிஷன் எடுத்தது நான் இல்லை, உன் அப்பா. நீ அப்பா, உன் அப்பாவுக்கு நான் எவ்வளோ பாசக்கணும் தெரியும் உனக்கு? யூ லைக் எ பேபி. நீ சொல்கிறதே உங்கள் அப்பா கேட்கல. என் அப்பா நான் சொல்கிறதுக்கு அப்புறம் நினச்சா? கோர்ஸ் நாட். தேர் நாட் கோனா லிசன். அண்ட் இப்போ நானும் நீயும் வந்துட்டு இந்த மேரேஜ் ரிஃப்யூஸ் பண்ணோன்னா அஃப்கோர்ஸ் தேர் கோனா ஆக்ட் லைக் தேர் கோனா கில் தெம்செல்ஃப். தட்ஸ் வை நானே வந்துட்டு இன்றைக்கி அம்மோட கத்திட்டு அதுக்கப்புறம் ரெடியாக போனேன். இப்போ நீ செத்தனை வச்சுக்கோருவா. அஃப்கோர்ஸ் நீ செத்துற, உங்கள் அம்மா சாவாங்க, உங்கள் அப்பா சாவாங்க, அதை தண்ணி நான் செத்துருவேன். எனக்கு எனக்கு ஒன்று பிடிக்கும் ரூவா, எனக்கு நிஜமாக ஒன்று பிடிக்கும். இங்கே பாரு, இன்னும் நான் சொல்கிறது எதையும் நீ இப்போ நம்ப போகிறது இல்லைன்னு. பட் நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ண ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். அதனால தான் நீ என்னை எத்தனை தடவை ஹர்ட் பண்ணணும் அதை காட்டிக்கிறது இல்லை. ஆனால் எப்போ நீ வந்துட்டு ரொம்ப செல்ஃபாகவே ஹர்ட் பண்ண போயிட்டியோ எனக்கு பயமாக இருக்கு ஆக்சுவலி. பிகாஸ் என்னோட நீ செத்தனை வச்சுக்கோருவா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எனக்கு நான் சொல்கிறத மட்டும் கேளு. இப்போ நம்ம 2 பேரும் இந்த மேரேஜ் பண்ணிக்கலாம். பட் நான் அவன் பக்கத்துலேயே இருக்க மாட்டேன். இந்த மேரேஜ் பண்ணிட்டு நீயும் நானும் தனியாக ஒரு வீட்டில் இருக்கோன்னு சொல்லிட்டு நான் அவனோட இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே நீ அந்த வீட்டை தனியாக இருந்துக்கோ. அவன் கண்ணிலே போட மாட்டேன். அப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா செட் ஆகலைன்னு டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீ இன்னும் நிம்மதியாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு இது மட்டும் பண்ணிக்கிறோம் ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேட்குறேன். வேணா நான் உன் காலை விழுறேன். என்ன ஓவரா நல்லா எனக்கு கிடச்சிட்டு இருக்கியா என்ன? இவனும் என் காலை விழ தேவை. இது நான் உனக்கு அடி பண்ணுறேன் இல்லையோ, எனக்கு என் அப்பா கடி பண்ணுறேன். பிகாஸ் அப்பா எனக்கு என் அப்பா பிடிக்கும். ஒரு விஷயம் பண்ணுறான்னா இது வரைக்கும் அவர் என்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் கேட்ட ஒரு விஷயத்துக்காண்டி நான் பண்ணுறேன். நீ சொல்கிறதுக்காண்டி இல்லை. பிகாஸ் உன் வாயில் இந்த மாதிரி எந்த வார்த்தையும் நான் நம்புறதா இல்லை. வெளில போ. நீ எதுவும் பண்ணிக்க மாட்டல. வெளில போ. I'm really sorry. வெளில போ. அனுப்ப வெளில வந்துடுவானா? அவள் அப்படியே உட்காந்துப்பா. அவள் அங்கே பக்கத்தில் ஒரு பாத்ரூம் அதுக்குள்ளே போயிட்டுதான் தலையை அடிச்சிடுச்சாலும் அவன். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் அழுத்துட்டு அவனும் கூப்பிட்டு வந்தான், ரெடியாவான். ஸோ இப்போ மேரேஜ் முடிக்கலாம் கூப்பிட்டுருவாங்க. இப்போ தாலி கட்டுற டைமும் வருமா? ஆனால் பாப்பா வருவா. அவள் ஒன்றும் அவனை பார்க்கவும் மாட்டான், ஒன்றும் பேசவும் மாட்டா.
அப்பாட்டுக்கு தலையை கொஞ்சமாக தான் உட்காந்துட்டுப்பா. எனக்கு அஃப்கோர்ஸ் கஷ்டமாக இருக்கும். பட் அவனும் வேறு வழியில் தாலி கட்டுவான். அதுக்கப்புறமா குங்குமம் வைப்பானா. ஸோ அப்போ மேட்ச் முடிஞ்சிடும். அவனும் பார்ப்பானா. ருவா போகலாமா? அவ்வளோ இருந்துச்சுப்பாளா. அப்புறம் வாடப்பான் தான். அப்புறம்டா 2 பேரும் ஃபைனலி மேரேஜ் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரியும் ருவாவை சமாளிக்கிற அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பட் எனக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்கிறீர். பார்த்துக்கோ. கண்டிப்பாக மாமா. நானும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா மாமா, நான் சுவிஸில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த பிஸ்னஸ் விஷயமா நான் வந்துட்டு இன்னும் இங்கே இருந்தேன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ ஒரு 6 மந்த்துக்கு நான் அங்கே தான் இருக்கணும். நாட் 6 மந்த், ஒரு 1 இயர் கிட்ட. ஸோ நான் வந்துட்டு ருகாவை என்னோட கூட்டிகிட்டு போகிறோம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அரும் பாப்பா ருகா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. வேறு என்னட்ட வராதுக்கு கேட்டிங்களா? இல்லைல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. அப்படியே கூப்பிட்டு போ. சரி ஓகே மாமா, பாய். நான் ஆல்ரெடி ஃப்ளைட்லாம் புக் பண்ணிட்டேன். ஸோ போகணும். சரி ஓகேடா, பார்த்துக்கோ. ஹாப்பியாரு. ஓகே. அவன் அதுக்கு மட்டும் ஒரு மாதிரி லைட்டாக சிரிப்பான், லைக் கஷ்டமாக. ஆனால் பார்ப்பனா போகலாமா? ஸோ இப்போது அவங்களும் வந்துட்டு இப்போ சுவிஸ்க்கு வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். அது ஒரு தனி வீடு மாதிரி தான். அலும் பாப்பாளா. இங்கே தான் இருக்க போகிறேன்னா? ஆமாம், நீங்கள் தான் இருக்க போகிறேன். அப்புறம் நீ? நான் சொல்லியிருந்தேன்ல அம்மாட்ட பிஸ்னஸ் விஷயம் ஒன்று. ஸோ அது அப்படியே ஒரு ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்துட்டு பிஸ்னஸுக்கு கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸாக இருக்கிறதுக்காண்டி அங்கே இருந்து பண்ணுறது நல்லா தான் நினைக்கிறேன். அப்படியுமே நான் அங்கே இருக்கிறேன்னா கம்பெனியில் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ப்ளேஸ் இருக்கு. ஸோ நான் அங்கே இருக்கேன். ரொம்ப போத்தார். ஓகே. நானும் உன்னை பற்றி பொறுப்பு பண்ணல, கேட்டேன், அவ்வளோதான். சரி ஓகே. லக்கேஜ்லாம் கூட நான் கூட போய் ரூமில் வச்சுட்டேன். தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். அழைப்பு எல்லாம் எடுத்து தான் போகலாம். வெல், திங்ஸ்லாம் ஆல்ரெடி கிச்சனுக்கு இருக்கும், குக் பண்ணிக்கோ. இஃப் எனி ஹெல்ப்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு. என்னோட நம்பர் இல்லை. நம்பர் சரி ஓகே, நோட் பண்ணிக்கோப்பா. எனக்கு வேணும் உன் நம்பர். சரி ஓகே. அப்போ நான் ஒன்ஸ் இன் வீக் வந்துட்டு நான் ஒருத்தவங்களை விட்டு அனுப்புகிறேன். ஒரு மேடை. உனக்கு ஏதாவது தேவை நான் உங்ககிட்ட சொல்ல. ஓகே. இப்போ இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க நீ? அப்படியுமே ஆமாம், உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ இப்படி நடந்துக்கிட்டேன்னா நான் அச்சிச்சோ உண்மையாகவே நல்லவனாக இருப்பான் போல், நான் தான் தப்பாக எடுத்துட்டேன் அந்த மாதிரி நினச்சி உங்களை பேச நினச்சிட்ருக்கியா? அவனும் சிக்ஸுக்கு அப்புறம் வருவானா? அவனும் தட்டி விடுவா என்ன? அப்படிலாம் இல்லை. எனக்கு ஜெனியூனாக ஒன்று அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு தோணுது, நான் ட்ரீட் பண்ணுறேன். அது உனக்கு பிடிக்கலனா, அது உனக்கு ஃபேக்காக இருந்துச்சுன்னா நீ என்னமோ வச்சுக்கோ. சரி ஓகே, நீ எப்படியும் டயர்டாக இருப்ப, நீ போ. நானும் ஆஃபீஸ்க்கு போகணும். படுக்குள்ளுக்கு போயிடுவாளா? டோரை லாக் பண்ணிட்டு. ஓகே, அதில் எனக்கு தெரியும். சரி ஓகே. அனுப்பு போயிடுவானா? அனுப்பு போனது பாப்பா வீட்டுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு தான் போய் டீ பார்த்துட்டு பார்த்துமா கொஞ்சம் டைமும் பாஸ் ஆகும். அதுக்கப்புறமா அனுப்பு போயிட்டு குக் பண்ணியிருக்கும் உள்ளாடி. எனக்கு குக் பண்ணதுக்கு திங்ஸும் இருக்கும். வந்துட்டு குக் பண்ணதை மட்டும் எடுத்து சாப்பிட்டு தான் அப்படியே கவுச்சில் படுத்துடுவா. ஸோ இப்படி தான் அவர் ரொட்டீனாக போயிட்டுருக்கும். பிகாஸ் அவன் வரமாட்டான். ஸோ பேசிக்கலி வந்துட்டு அவள் படுக்க இருந்துச்சுப்பா அவளோட விஷயத்த பண்ணுவாள், அதுக்கப்புறமா தூங்கிடுவா. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இப்படியே வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸுக்கிட்ட பாஸ் ஆகும். இப்போ வந்துட்டு பெல் அடிக்குமா? ஸோ அவள் வந்துட்டு அந்த திங்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் வந்துட்டுருப்பா.
பட் வந்தது ஹீரோ தான். நீ என்ன பண்ணுறீங்க? சாரி, உள்ளுக்க ஒரு ஃபைல் எடுத்து வந்துட்டேன், அதான் இருக்கணும். அளவில் தீப்பாளா? அவனும் போயிட்டு தான் தேடிட்டு இருப்பான். பட் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தேடிட்டு இருப்பான். என்ன மாதிரி ஃபைல்னு சொன்னோன்னா நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை ஓகே பரவாயில்ல. வேலை நீ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் தேடிட்டு இருக்கிறது பக்கம் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சொல்கிறியா? நடத்து கொடுக்குறேன். ஒரு ரெட் கலர் ஃபைல் என்னோட நேமோட. ஓகே. ஸோ இப்போ அவளும் தேடிட்டு இருப்பாளா? இதுவான பாரு. ஓயா ஆமாம் தேங்க்ஸ். ஸோ இப்போ அவனும் போனா இரு. ஏன்னா ஏதாவது சாப்பிட்டியா? ஓயா அதெல்லாம் பண்ணேன். பார்த்துக்கோ திங்ஸ்லாம் அந்த மேலே வந்து கொடுத்துட்டு போகிறாங்களே, ரைட்? யா தட்ஸ் குட். ஏதாவது சொல்லுமா உனக்கு? இல்லை. சரி ஓகே தான், நான் போயிட்டு வந்துடுறேன். யூ மீன் போகிறேன்? யா. எதுக்கு சிரிக்கிறா? சாரி. இங்கே பாரு, உனக்கு நார்மலாக ஓவரா பண்ணிச்சுக்கணும். நோ ரைட்? நீ பண்ண விஷயத்துக்கு தான் நான் அப்படி பண்ணிட்டு இருக்க, ரைட்? ஹே என்ன தெரியுங்க, ஐ டோன்ட் நோ, எனக்கு என்னமோ உன்னை நான் ட்ரீட் பண்ண விஷயத்தை வச்சு எல்லாருமே வந்துட்டு என் மேலே தப்பு சொல்கிற மாதிரி இருக்கு. என்ன யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரில. இட்ஸ் லைக் நீ எந்த தப்புமே பண்ணாத மாதிரி. பட் நான் அது சும்மா ஒரு பாப்பட்ட பையனில் போயிட்டு வெறுப்பை காட்டிகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அப்பா அம்மாவோட இருக்கும்போது எனக்கு இது ஃபீல் ஆகலை. பட் இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கே அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ நான் இன்னும் வந்துட்டு ஏதோ நல்லவனை சித்தமாக ட்ரீட் பண்ணுற மாதிரியும், அந்த நல்லவன் வந்துட்டு நான் பண்ண எல்லாத்தையும் போடுத்துட்டு இருக்கிற மாதிரியும் ஏதோ நான் வில்லியமாகி ஃபீல் ஆகுது எனக்கு. அமை இல்லை ரைட்? நீ பண்ணதுக்கு தான் அப்படி பண்ணிட்டு இருக்க, ரைட்? கமோ நீங்கள் பாரு, யார் உங்கள்கிட்ட இப்படி பேசுகிறாங்கன்னு தெரில. பட் யா, இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை, ஓகே? அண்ட் யூ ஆர் நாட் ட்ரீட்டிங் மீ லைக் எ ஷிட். நீ வந்துட்டு நான் இந்த மாதிரி நான் ட்ரீட் பண்ணதுக்கு நான் டிசர்வ் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இஃப் யூ பிலீவ் இன் இட் தென் இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? உனக்கு அழுறது சூட் ஆகலை, கலந்து வச்சுக்கோ. நான் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். வாட் யூ மீன் டி? வெல் யூ சீ, நான் இப்போ கூட வந்துட்டு ஐம் சேயிங் நீ தப்பு பண்ணியிருக்க, தட்ஸ் வை நான் அப்படி பண்ணேன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரானே. பட் நீ படிக்கிறதோ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க. ஐ டோன்ட் நோ நீ இதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு. ரூவா அவர் மைக்கில் உட்காந்து போனா என்ன பண்ணுற? வெல் ஐ ஃபீல் டயர்டு, எனக்கு டயர்டாக இருக்குவா. நீ பாரு, உனக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னு நீ நம்புற, அதுக்கு நீ வெறுக்கிற. உனக்கு என்ன பார்க்க வேணாம், அதுக்காக உன்னையே கொலை பண்ணுற அளவுக்கு கூட போயிட்டேன், ரைட்? அண்ட் எனக்கு உன்னை பிடிக்கும், நான் அவட சொல்லிட்டேன்வா, எனக்கு ஐ லவ் யூ, ஓகே? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு என்ன பண்ணன்னு தெரில, எனக்கு உன்னை பிடிக்கும்ன்றதால வந்துச்சு நான் ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி. எனக்கு நீ சஃபர் ஆக வேணும், புரியுதா? நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ ஃபீல் லைக் நீ சஃபர் ஆகிட்டு இருக்க மாதிரி, ஓகே? அதனால தான் நீ இந்த மாதிரி வேணும். நான் அந்த தூரம் போனதுக்கப்புறமாவும் நான் இப்படி கொண்டு வந்து நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன், இல்லைல்ல?
ரைட்? முதலாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான். பிகாஸ் எனக்கு தெரியாது நீ அவ்வளோ திக்கினவ இருக்கிறேன்னு. பட் நீ சாகிற அளவுக்கு போனதுக்கப்புறமா இட்ஸ் லைக் ஓகே வேணாம். உனக்கு என்னை பார்க்குறது உனக்கு அவ்வளோ கொடுமையாக இருந்தால் எனக்கு ஒன்று அந்தளவுக்கு கொடுமைப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் போனேன்டி. இன்றைக்கி சத்தியமாக வந்துட்டு இன்றைக்கி இந்த ஃபைலை நான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன். இதை எடுக்கணும். அந்த மேடுக்கு கால் பண்ண அவங்க எடுக்கலை. சத்தியமாக நான் இங்கே வந்திருக்க மாட்டேவா? ஐம் சாரி. ஓகே யா, நான் அப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரீசன் பிகாஸ் ஐ லவ் யூ. என்னால் வந்துட்டு நான் வெறுக்கிற மாதிரி நடிக்க முடியாதுல்ல. உன்னால் வந்துட்டு நான் லவ் பண்ணுற மாதிரி நடிக்க முடியலையோ அந்த மாதிரி என்னால் வந்துட்டு நான் வெறுக்கிற மாதிரி நடிக்க முடியல. பிகாஸ் ஐ லவ் யூ. What do you mean you love me டா? எனக்கு எப்படி சொல்கிறாங்க அந்த வார்த்தை ஒரு வாயால்? அப்புறம் என் ஃப்ரெண்டை கொண்டதுக்கப்புறம் எப்படி நீ சொல்கிறேன்னு எனக்கு புரியல. நான் உனக்கு ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுமா? ஆக்சுவலி நான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த இன்சிடெண்ட் வந்து இப்போ ஒரு 6 years ஆகுதா. நான் இது வரைக்கும் என் வாயத்தில் இருந்து சொன்னதில்லை, யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. பட் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணல. ப்ராமிஸ், நான் உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணல. உன் ஃப்ரெண்ட் என்ன லவ் பண்ணான் அண்ட் ஐ சே நோ. பட் அவள் திருப்பி என்னை லவ் பண்ணேன்னு என்கிட்ட வந்து அழுவா குளருவா எக்ஸெட்ரா. நான் அப்போ கூட அந்த பொண்ணை சொல்லுவேன், உன் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியும்டி. நான் உன் ஃப்ரெண்டுக்கே சொல்லியிருக்கேன், இல்லை ஆக்சுவலி நான் உன் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன்னு. உன் ஃப்ரெண்டுனா மீன்ஸ் யூ. அது உன் ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அண்ட் அங்கே நடந்தது வந்துட்டு நான் சத்தியமாக அவளை கொலை பண்ணலடி. நானும் அவளும் வந்துட்டு எனக்கு பேசிகிட்டு இருந்தோம். பிகாஸ் ஷீ நான் சூசைட் பண்ண போகிறேன் எக்ஸெட்ரான்ட்டு. அண்ட் ஐ குட் ஸ்கேர். என்னால் ஒரு பொண்ணை சூசைட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அன்றைக்கி போயிருந்தேன். அஃப்கோர்ஸ் நான் தனியாக போயிருக்கக்கூடாது தான், என் தப்பு தான். பட் ஐ ஸ்டில் வெண்ட் பிகாஸ் அந்த பதட்டமான மூமெண்ட்டில் எனக்கு என்ன திங்க் பண்ண தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா நான் அவள் கூட பேசினேன். அண்ட் ஆஃப்டர் தட் அவர் மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன பிக் லைக் எடிட்டட் பிக்சர்ஸ், நான் அவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அண்ட் அவள் உனக்கு அதை சென்ட் பண்ண போகிறோன்னு சொன்னான். எனக்கு பயமாக இருந்துச்சுட்டு அதை நம்பிடுவியோன்னு ஐ குட் ஸ்கேர். பட் அது சேம் எனக்கு அந்த பொண்ணுக்கிட்டே நான் எதுவும் தப்பாக பேசல. ஐ சேர் அதை திங்க் பண்ணாத, இட் வாஸ் அன் ஆர்கியூமெண்ட். அப்படியே அவள் வந்துட்டு இந்த ஃபோனை பின்னுக்கு வச்சுட்டு பால்கனிக்கு வந்தான். அண்ட் நான் ஜஸ்ட் ஃபோனை பறிக்க தான் ட்ரை பண்ணேன். அவள் அப்படியே பின்பக்கமாக விழுந்துட்டான். அதுதான் அந்த கமராலெல்லாம் நான் ஏதோ அவள் விழுந்ததுக்கு நான் அட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகிட்டேன். தென் வாஸ் லைக் பெண்ணாச்சு. அந்த அதுக்கப்புறமா எட்டி பார்த்தேன், அந்த பொண்ணு படுக்க விழுந்திருந்தா. அண்ட் அது நைட் டைம்ன்றதால யாரும் வந்துட்டு அந்த பொண்ணு விழுந்ததை நோட்டீஸ் பண்ணல. பட் ஐ குட் ஸ்கேர். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் போய்ட்டு வந்துட்டேன். வந்து நான் என்ன பண்ணனதையோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். பிகாஸ் இன்னும் அந்த சிச்சுவேஷன் நான் சொல்கிறது யாரும் நம்ப போகிறது இல்லைன்னு. அண்ட் தென் நீ வீட்டை வந்த. அண்ட் அந்த வீடியோ நீ அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் நீ பார்த்தல எனக்கு தெரியாது. அன்னைக்கு கேட்டேன் எங்கே இருந்தேன்னு. நான் பயத்தில் போய் சொன்னேன், நான் இங்கே தான் இருந்தேன்னு. பிகாஸ் எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் அங்கேருந்து உண்மையை சொன்னால் இவன் நான் கொலை பண்ணாலும் திங்க் பண்ண போகிறாங்கன்னு. பட் வாட் ட்ரூவா நான் சத்தியமாக ஐ தாட் என் அப்பா அம்மா கூட என்னை நம்ப மாட்டாங்க, உங்கள் அப்பா அம்மா என்னை நம்ப மாட்டாங்க. பட் ஐ தாட் நீ என்னை நம்ப வந்தேன். பட் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் என்னை நம்பாமல் இருந்தது. அண்ட் எனக்கு உண்மையை சொல்ல போனால் அது செம்மையாக ஹிட் ஆச்சு எனக்கு. ஐ வாண்டட் டு டை ஆக்சுவலி. லைக் என்னோட ரூவா என் ரூவா என்னை நம்பலையா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு என் மைண்ட் ஃபுல்லாக. தட்ஸ் வை அப்பா அம்மா என்னை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூட எனக்கு எதுவும் ஐ டோன்ட் ஃபீல் ஹாப்பி.
ஏன்னா ஐ தாட் நம்ப போகிற ஃபர்ஸ்ட் பர்சன் நீ, பட் நீ என்ன நம்பல. பட் ஐ டோன்ட் நோ வை எனக்கு உங்ககிட்ட வந்துட்டு வாய் திறந்து ஐயோ ரூவா நான் அது பண்ணல ரூவான்னு சொல்ல முடியல ரூவா. பிகாஸ் நோ நீ நம்பலை. ஸோ நான் என் செல்ஃபை நான் எக்ஸ்பிளைன் பண்ணித்தான் நீ என்னை நம்பணுன்ற அந்த பெயின் இருக்குல்ல, அதை நான் வாய் திறக்கவில்லை. நான் ஏதோ எனக்கு ஏதோ ஷிட்டு மாதிரி ஃபீல் ஆச்சு உண்மையை சொல்ல போனால். அதனால தான் நான் என்னால் முடிஞ்சளவுக்கு அந்த கான்வர்சேஷனை பற்றி கேட்காம இருந்தேன். நான் உனக்கு பார்த்தாலும் நோமலாக பேசிகிட்டு இருந்தேன். பிகாஸ் அதை பற்றி காய்ச்சா அப்படி ஒன்று திருப்பி அங்கே போவேன், அந்த திருப்பி அங்கே போனேன்னா எனக்கு திருப்பி அந்த ஃப்ளாஷ்பேக் வரும், எனக்கு அதை திங்க் பண்ணுவேனா. யா நீ எவ்ரிடே கப்பல எப்படி இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறேன். ஐ வாஸ் நாட். ஐ வாஸ் ஜஸ்ட் ஹோப்பிங் ஒரு நாள் இவ அதை மறந்துடுவா. என்ன நம்புனாலும் பரவாயில்ல, பட் மறந்துடுவா. மறந்துட்டானால அது எனக்கு கூட கொஞ்சமாவது நோம்பலாக பேசுவாள்ல. அந்த நாளைக்கு நான் அவ்வளோ துடிச்சிட்டு இருக்க தெரியுமா உனக்கு. பட் நீ எப்போ வந்துச்சு நீ உன்னே கொலை பண்ண போனியோ எனக்கு அப்பயே புரிஞ்சிருச்சு. அந்த நாள் நான் செத்தால வர போகிறதில்லன்னு. அதனால தான் நானும் உன்னுடைய பிரிஞ்செலாம் நான் முடிவெடுத்தேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஹார்ட். ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்காம இருக்கும்போது. 2 months அப்படி சர்வே பண்ண எனக்கு தெரியல. யூனோ வாட், நம்மளை வந்து ஒரு 12 hours ஒர்க் பண்ணுறோம். இந்த 12 hours ஒர்க் முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது தோட் மாட்டேக்கு வந்துட்டு இருக்கோன்றதுக்காண்டியே ஐம் ஒர்க்கிங் டே அண்ட் நைட். தூங்கக்கூட இல்லை, சும்மா கண்ணாமுன்னா கூட எனக்கு நீ தான் வந்துட்டுருக்க. நீ எனக்கு நீ லவ் பண்ண மாட்டேன்ற அந்த தோட் இருக்குல்ல, அது ஐ ஃபீல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்ருக்க மாதிரி. பட் யூ நோ வாட், இது உன்னோட தப்பு இல்லை. ஓகே, ஐ நோ இது உனக்கு எவ்வளோ ஹார்டாக இருந்திருக்கும்னு. பிகாஸ் ஐ நோ உனக்கு சின்ன வயசில் எனக்கு பிடிக்கும்னு. அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உன்னோட சைல்ட்ஹுட்லேருந்தே இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு உன்னோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டுலாம் அந்த நியூஸ் உனக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்துட்டு எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்துச்சுல, எல்லோரோட நம்பினாங்க வீட்டில். பட் எனக்கு இப்போ என்னென்னா நீ என்ன நம்பலன்றது. பட் உன்னோட இடத்துல திங்க் பண்ணி பார்த்தா யாருமே ஒன்றும் நம்பலை. அது உனக்கு பெயின் நடந்திருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீ எதுக்கு என்ன இவ்வளோத்துக்கு இருக்கிறேன்னு. பட் ஐம் சாரி வா, சத்தியமாக ஐ விஷ் நான் உன் லைஃப் வந்திருக்க மாட்டேன்னு. ஐ ரியலி விஷ். பட் யூ நோ, மீட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டல, சாரி. ஸோ அதான் நீ என்ன எதுவும் வச்சுட்டு வாங்கி ட்ரீட் பண்ண. நீ வந்துட்டு உன்னோட ஃபீலிங்ஸுக்கு ட்ரூவாக இருக்க. அண்ட் யா ஐம் ஸோ ஹாப்பி நீ உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு ட்ரூவாக இருக்கன்னு. அண்ட் யா இதை பற்றி நீ ஒரு திங்க் பண்ணாத. 2 months சர்வே பண்ணிட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, ஒரு 4 monthsக்கு அப்புறமா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் போகணும். அவனும் வந்துட்டு போயிருந்துச்சு தான். அப்போ பாப்பானா பிடிச்ச பார்க்கைய என்ன சாரி எதுக்குடி? What do you mean எதுக்குடி? இங்க பாரு, நானும் அதை நம்பணும்னு நம்பல. பட் ஆக்சுவலி நீ இப்போ சொல்லிதான் எனக்கு இதெல்லாம் தெரியுது. யூனோ, பிகாஸ் பிஃபோர் வந்துச்சு அவள் என்னட்டு உன்னை பற்றி பேசின வரைக்கும் ஐ தோட் நீ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மீறலன்னு நீ இடையில ரொம்ப மாறிட்டேன்னாச்சு. நான் ஒன்றுமே உன்னை பற்றி நான் அப்படி தோட்டம் எனக்கு மாறிட்டு இருக்கும்போது அவள்
செத்துட்டாயினும் அண்ட் அவங்க வந்துட்டு என்கிட்ட அந்த வீடியோலாம் காட்டுறதுக்கப்புறமா எனக்கு சத்தியமாக நான் உன்னை நம்ப முடியலவே. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. இப்போ இது கலந்துட்டுருக்க. ஐம் ரியலி சாரி. சத்தியமாக நானும் விஷ் பண்ணவே அவங்க வந்து வீடியோலாம் காட்டுறதுக்கு முன்னும் வாஸ் விஷிங் இல்லை இது வீராக இருக்கக்கூடாதுன்னு. பட் அவங்க அப்படி காட்டினதுக்கப்புறமா எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு உன்னை நம்ப தோணல. ஐம் சாரி. நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் சாரி. நீ நான் தெரிஞ்சு ஹர்ட் பண்ணியானோ, ரைட்? அண்ட் இட் வாஸ் நாட் ஹர்ட்ஃபுல் ஒன்லி ஃபார் மீடி. இது உனக்கும் ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒன்று ஆமாம், எல்லாருமே எல்லாருமே பக்கம் தான் இருந்தாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் நீ வந்து ஐ தாட் நீ வந்துச்சு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாக்கும்னு. பட் நவ் தட் நீ கேட்டில்ல உனக்கும் கஷ்டமாக இருந்துக்கும்லன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி லைக் சம்டைம் நான் உன்னை நல்லா திட்டமில்ல. அப்போது நீ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு திடீர்னு நானும் நீயும் சையோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது நான் திட்டினாலும் நீ ரியாக்ட் பண்ணுவேன்ல, அந்த மாதிரி வரும் உன் பேஸ் பேபிஷா. எனக்கு அப்போ வந்துட்டு உண்மையில ரொம்ப பாவமாக தோணும். பட் அதுவே எனக்கு என்னோட கோவம். உன் ஃப்ரெண்டை கொண்டு பார்க்குறியான்ற மாதிரி இப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சம்டைம் எனக்கு அவனே திட்டிட்டேன். எனக்கு உன்னை ஹக் பண்ணி கம்ஃபோர்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாரு ஒன்றும் இல்லை, அனும் பிடிச்சது தான் டைட்டாக படிப்பானா. அவள் அப்படி அழுவா, ரொம்ப அழுவா. போதும் ரொம்ப அழாத. ஏனோ எனக்கு நீங்கள் அழுத பிடிக்காத தெரியும்ல. நான் கொஞ்சம் கலந்துக்கிறேன் ப்ளீஸ். சரி ஓகே. நான் டைட்டாக ஹக் பண்ணிப்பான். பட் அவன் நல்லா சத்தம் போட்டு அழுதுட்டுருப்பான். பட் அவனும் அழுவான். பட் அவன் சத்தம்லாம் கேட்காது. ஸோ அப்படியே ரொம்ப நேரம் அழுதுட்டுருப்பாங்களா. ஸோ அப்போ அழுதும் முடிப்பாங்க 2 பேருமே. வெறும் நான் இவரும் உடச்சி கப் பண்ணிப்பானா. ஓகே. அழுதுறதும் ஃபேஸு பாரு அப்படி இருக்குங்க. உனக்கு மட்டும் என்னவா உன் ஃபேஸும் தான் மூக்க பாரு தக்காளி பழமாக இருக்கு. உன்னோட ஃபேஸ் இவ்வளோ அப்படி தான் இருக்கு. அழிஞ்சஸ்ல அடிப்பாளா. நான் ரொம்ப கஷ்டப்படுத்தினா. நீ பாரு, நமக்குள்ளே நடந்ததுதான் நடந்துச்சு. என்ன நார்மலாக மேரேஜுக்கு அப்புறமா கப்பலுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு வரும். பட் உனக்கு எனக்கும் மேரேஜ்க்கு முன்னாடி வந்துச்சு. பட் ஐ ஹோப் மேரேஜுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததால் மேரேஜுக்கு அப்புறமா எதுவும் வரக்கூடாதுன்னு. ஷிட் மறந்துட்டேன். இந்த மேரேஜ் இன்னும் வேலிட் தானே. அவளும் பாப்பாளா? ஆமாம் என்ன இல்லை மேடத்துக்கு வேணும். ஸோ அது அப்போது இப்போ இல்லை. எனக்கு இந்த மேரேஜ் வேணும். மேரேஜ் மட்டும் இல்லை, நீயும் வேணும். நல்லா லவ் பண்ணலாம். நான் உனக்கு பண்ண ஹர்ட்டிங்கான விஷயம் எல்லாத்தையும் கோர்ஸ் உனக்கு எத்தனை நாள் சொல்லாது. அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை விட்டுலாமே. புதுசாக வந்துச்சுன்னா இன்னொரு டைப் ஆஃப் லைஃப் ஓன்லி வித் லவ். குட்டி குட்டி சண்டை போடணும் ஆஃப்கோர்ஸ், பட் மோஸ்ட் ஆஃப் இட் வித் லவ். அது ஓகேவா? எனக்கு என்னமோ நல்ல சவுண்டாக இருக்குடி. எனக்கும் தான். அப்புறம் ஒன்று ஒரு கெஸ் அது கொடுக்குறது. உனக்கு கெஸ் கேட்குதா உனக்கு? சரி ஓகே விட வேணாம் பரவாயில்ல.
வேணுமான்னு கேட்டேன். ஓ, நீ சர்க்காஸ்டிக்காக கேட்கலையா அப்போ? இல்லை, மலமானமாயிருந்தா குனிஞ்சு தான் கிஸ் கொடுக்க முடியும்ல. ஓ யா, மறந்துட்டேன். மிஸ்ஸஸ் வீர் ரொம்ப கட்டன்னு கட்டக்குந்தானே. ஏய் தூக்கு. அஃப்கோர்ஸ் அனுப்ப தூக்கிப்பானா சிக்ஸுக்கு அப்படித்தாங்க 2 பேரும் கிஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப பேஷனட்டாக போயிட்டுருக்கும். ஸோ நாம் அப்படியே இந்த ஸ்டோரியை முடிக்கலாம்டா. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா, அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது தோற்று இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கேட்குறதுக்கு என்டர்டைனிங்காக இருந்துச்சு அண்ட் எக்ஸட்ரானா தயவு செஞ்சு லைக் போடுங்களா. ஸோ மற்றவங்களும் அதை பார்க்கலாம்ல. மற்றவங்க பார்த்தா எனக்கும் வந்துட்டு ஓகே பீப்புள்ஸ்க்கு என்னோடய ஸ்டோரிஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரிஸ் போடலாம். ஈவன் தான் எனக்கு ஸ்டோரிஸ் போடுறதுக்கு எனக்கு பேஷன் இருந்தாலும் ஸ்டில் ஏதாவது சப்போர்ட் இருக்கணும்ல. சப்போர்ட் இருந்தால் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் இது ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ அழுதுக்கு சேடாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் யா, இதில் வந்துட்டு ஏதாவது குறை இருந்தால் கூட அதையும் சொல்லுங்கடா. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்லி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும். அண்ட் அவ்வளோதான்டா. எல்லோரும் உங்கள் செல்ஃபை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா சாப்பிடுங்க. அண்ட் யா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரோடையும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யா, அவ்வளோதான்டா. பாய் பாய்.